Hello friends, welcome back to Pavi's Makeover. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் தாங்க. நீங்க வந்து வாட் இஸ் இன் மை மேக்கப் பவுச்ங்கற ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்ட்ல மென்ஷன் பண்றேன், போய் பார்த்துட்டு வாங்க. அதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா சூப்பரா எலிகென்ட்டா இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக ஒரு ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதுங்கறத பார்க்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறேங்க. ப்ரெப் பண்ணிவிட்டு இது வந்து நைக்காவோட ஆரஞ்ச் கரெக்டர், நைக்கா கரெக்டர் பேலட்லேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் நான் வந்து என் கையிலேயே தான் எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என் கை வச்சு நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அங்கங்கே திட்டு திட்டா இல்லாத மாதிரி நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பிளாக் ஸ்பாட்ஸில் அண்டர் ஐயில் வாயை சுற்றி இருக்க ஏரியாலாம் நல்லா ஸ்மட்ச் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக் ஃபவுண்டேஷன் தான் எனக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். NC40 இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து அந்த பவுச்லேயே வச்சுருந்தேன். ஸோ சேம் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அதை எடுத்து ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு நிறையா வேணுமோ கண்ணுக்கு கீழே இந்த சின் ஏரியாலெல்லாம் வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு ஃபவுண்டேஷன் என் கையிலேயே போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட கபூக்கி ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேங்க. என் ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகுற அளவுக்கு அந்த ஃபவுண்டேஷனை நான் வந்து சூப்பராக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டேபிங் மோஷன் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா டேப் 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 பண்ணி அது வந்து என் ஸ்கின்னு உள்ளுக்குள்ளே ப்ராடக்டை வந்து நல்லா புஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது ஹைலைட் தாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ பாருங்கள் ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயாச்சு. அதுக்கு அடுத்தது இது நம்ம வேணுங்கிற ஹைலைட்டர் வந்து ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நைக்காவோட ஹைலைட்டிங் பேலட்டை அதில் இருக்க லைட்டர் ஷேட் என் ஸ்கின்னை விட 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்க ஷேட்ஸ் 2 ஷேடையும் நான் மிக்ஸ் பண்ணி என்னோட கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி என் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி காட்டணுமோ அங்கே எல்லாமே வந்து நான் அந்த நைக்காவோட ஹைலைட்டர் பேலட்லேருந்து எடுத்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் நான் என் கையில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக எல்லாருமே வந்துட்டு இந்த மேக்கப் தீபாவளிக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் இல்லை ஃபங்க்ஷன் மேரேஜ் எங்கே போனாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். கையிலே எடுத்து நான் வேணுங்கிற ஏரியாலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நார்மல் பியூட்டி பிளெண்டர் தான் இது வந்து டேம்ப் பியூட்டி பிளெண்டர், வெட்டான தண்ணியில் ஆல்ரெடி முக்கி நல்லா புழிஞ்சு எடுக்கிற பியூட்டி பிளெண்டர். ஸோ அதை வச்சு நல்லா ஸ்மட்ச் பண்ணுங்க. நல்லா திட்டா தெரியவே கூடாது. பிகாஸ் நம்மளோட ஸ்கின்னை விட 2 ஷேட்ஸ் லைட்டரான கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்கப் வந்து ஓவராலாக கிரேவாக மாதிரி ஹோல் லுக்கே ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சூப்பராக பிளெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. பட் ஆனால் நம்ம வந்து பிளெண்டிங்கில் தான் எல்லாமே இருக்குது. நல்லா என்னோடய ஸ்கின்குள்ளே நம்ம அது வந்து பெனிட்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம ஃபேஸ் வேணுங்கிற இடத்துல ஹைலைட் மட்டும்தான் பண்ணி காட்டும். இது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட டீ ஜோனில், அதாவது நெத்தியில், கண்ணுக்கு கீழே, வாயில், மூக்கில் இந்த ஏரியா தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் ஃபேஸில் இருந்துட்டு. ஸோ இப்போ ஹைலைட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் லோரியல் பாரிஸோட இன்ஃபாலிபிள் காம்பேக்ட் பவுடர் எடுத்து எங்கெங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணணும் அங்கே எல்லாமே பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ அந்த காம்பேக்ட் பவுடர் அந்த சேம் ப்ரஷில் எடுத்து நல்லா டேப் பண்ணி செட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூட் காஸ்மெட்டிக்ஸோட ப்ளஷ், கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் பேலட் எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதில் இருக்கிற ஒரு கான்டோர் கலர் எடுத்து நல்லா எனக்கு வேணுங்கிற சீக் போன்ஸில் அதுக்கப்புறம் டபுள் சின் எல்லாம் நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன். இந்த கான்டோர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்லிம்மாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா கான்டோர் பண்ணியாச்சு. இனி அடுத்தது அதில் இருக்கிற ஒரு பிங்க் கலர் ப்ளஷ் தான் எடுத்துட்டு என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பல்ஜ் ஆகும். ஸோ அதை தான் வந்து ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல மட்டும்தான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து நல்லா கான்டோர் அண்ட் ப்ளஷ் வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி விடுங்க. நல்லா சூப்பராக பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து அதில் இருக்கிற ஒரு கிளிட்டர் ஷிம்மரி ஹைலைட்டர் எடுத்து என்னோட ஹை பாயிண்ட்ஸில் நெத்திக்கிட்ட என் கண்ணோட அவுட்டர் ஏரியாவில் அதுதான் வந்து ஹை பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஹை பாயிண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது என்னோட நோஸில் என்னோட மூக்கில் டிப்பில் அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோ ஜாயின் ஆகிற இடத்துல லிப்புக்கு மேலே இந்த எங்கன்னா எதுக்காக அந்த இடத்துல எல்லாம் மட்டும் நம்ம இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸில் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அட்ராக்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான். இனி அடுத்தது நான் வந்துட்டு ஜெல் ஐலைனர் தாங்க இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எங்கேயாவது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேம் ப்ராடக்டை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால ஜெல் ஐலைனர் தான் நான் கீழேயும் இன்னைக்கு போடுறேன், மேலே ஐலைனராகவும் காஜலாகவும் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சேம் அந்த ஜெல் ஐலைனர் தான் எடுத்து ஃபஸ்ட்டு காஜல் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் 2 கண்ணுக்கும். அதுக்கப்புறம் ஒன்று நான் சொல்கிறேன், ஜெல் ஐலைனர் வந்து என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்லியான பிராண்டு நம்ம வாங்கினாலும் அதுக்கு வந்து ட்ரை ஆகிற அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் எடுத்து கையில் போட்டுக்கலாம், போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து என் கையில் அப்ளை பண்ணி என் கையிலேருந்து தான் எடுத்து நான் வந்து என் கண்ணில் போடுறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ஓப்பனாக விட்டுட்டோம், ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பனாக விட்டுட்டோம்னாலும் அது எவ்வளோ 2000 3000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினாலும் அது வந்து ட்ரை ஆயிரும். ஸோ மறக்காமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா அதவே தான் நான் வந்துட்டு கண்ணுக்கு மேலே ஐலைனராக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 கண்ணுக்கும் அப்ளை பண்ணியாச்சு. நான் விங் லைனர்லாம் எனக்கு எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப் தான். ஸோ என்னோட ஐலைனராகவும் அதே ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், மஸ்காரா இல்லை, ஐஷேடோ தான். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான இது நான் வந்து அந்த ரூட் காஸ்மெட்டிக்ஸோட கான்டோர் ப்ளஷ் ஹைலைட்டர் பேலட்டுன்னு நான் சொன்னேன்ல, ஸோ அதே பேலட்டில் இருக்க அந்த ஷிம்மர் ஷேட் எடுத்து இன்றைக்கி வந்து ஃபுல் வெறும் கோல்டு ஷிம்மர் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட்டு கையில் எடுத்து அப்படியே என் கண்ணுக்கு மேலே ஐலைடில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் மஸ்காரா அப்பர் லேஷஸில் லோவர் லேஷஸில் 2 கண்ணுக்கும் போட்டேன். இது வந்துட்டு மேபிளினோட டோட்டல் மஸ்காரா தான். அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சாச்சு, ஐ மேக்கப் முடிஞ்சாச்சு. அடுத்தது லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ மறக்காமல் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் மை டாப் 7 லிப்ஸ்டிக் கலெக்ஷன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு டார்க்காக ரெட் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நூட் ஷேட் நான் மிடில் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு சூப்பராக ஒரு 2 கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு அழகான அவுட்கம் வரும். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் முடிஞ்சுது. பொட்டு வச்சாச்சு, தலை சீவியாச்சு, கம்மல் போட்டாச்சு, பூ வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான ஒரு மேக்கப் லுக், எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக ரொம்ப மினிமம் ப்ராடக்டில் க்ரியேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தீபாவளிக்காக அப்கமிங்கில் நிறையா வீடியோஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் டெய்லியும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்காக புதுசாக ஒவ்வொரு வீடியோஸும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.